பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் உள்ளிட்டோர் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் இல்லத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்டிஏ கூட்டணி விவகாரம் குறித்து பேசுவதான தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரத்தை கடந்து இந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க நாம் கேட்கலாம். சிலம்பரசன், இந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்தை கடந்து பேசப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. என்னென்ன விஷயங்களை இவங்க இபிஎஸ் கிட்ட பேச வாய்ப்பு இருக்கு? என்னென்ன விஷயங்கள் பேசியிருப்பாங்க சிலம்பரசன்? நிச்சயமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் மனோஜ் பி செல்வம் மற்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் சந்தித்து உரையாற்றி வருகின்றனர். குறிப்பாக 10:30 மணிக்கு இந்த சந்திப்பானது தொடங்கிய நிலையில் தற்போது 1 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் சந்திப்பானது தற்போது 1 மணி நேரத்திற்கு மேலாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்ததை தொடர்ந்து தற்போது இந்த சந்திப்பானது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் முக்கியமாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா ஆகிய 3 பேரையும் அதிமுகவில் இணைப்பது குறித்து ஒரு முடிவானது ஒரு முடிவை உள்துறை அமைச்சரை சந்தித்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வருவது தொடர்பாக இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சசிகலா அதே போன்று ஓபிஎஸ் ஆகிய இருவரை தவிர்த்து டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு வருவதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து டிடிவி தினகரன் பிடிவாதமாக இருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் வேட்பாளராக மாற்றினால் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணையும் வேண்டும் என தெரிவித்திருக்கும் நிலையில் அதே போன்று இந்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 3 பேரையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பானது தற்போது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திலானது தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தன்னுடைய அதாவது அதிமுகவில் தன்னை தவிர்த்து வேறு எந்த ஒரு அதிகார சக்திகளும் உருவாகக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார். ஆனால் தென் மாவட்டங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது டிடிவி தினகரன் உள்ளிட்ட இவர்களை கூட்டணிகள் கொண்டு வர வேண்டும் என பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் தன்னுடைய பிடிவாதத்தை விட்டுவிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கு சம்மதம் தெரிவித்தார். ஏனென்றால் அவர் தனியாக ஒரு இயக்கத்தை வைத்துள்ளார். அதன் மூலமாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம். அதனால் அதிமுகவில் புதிதாக ஒரு அதிகார மையம் உருவாகாது, அதே போன்று இதில் எந்த ஒரு குழப்பமும் அதாவது தன்னுடைய தலைமைக்கும் பாதிப்பு ஏற்படாது என்ற காரணத்தினாலே இவர் சம்மதம் தெரிவித்துள்ளார். ஆனால் டிடிவி தினகரன் தொடர்ந்து பிடிவாதமாக இருக்கக்கூடிய நிலையில் அவரை சம்மதிக்க வைப்பது, அதே போன்று அடுத்த கட்ட நகர்வு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளை இணைப்பது, அதே போன்று தென் மாவட்டங்களில் வெற்றி பெறுவதற்கு இந்த இவர்களை முக்கியம் என்பதை வலியுறுத்தும் விதமாகவே தற்போது நயினார் நாகேந்திரன், அதே போன்று பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், அதே போன்று பாஜக மாநில செயலாளர் மனோஜ் பி செல்வம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் சந்தித்து எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக 10:30 மணிக்கு தொடங்கிய இந்த சந்திப்பானது தற்போது 11 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து இது நடைபெற்று வருகிறது. இதில் அந்த சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் அதே போன்று ஓபிஎஸ் உள்ளிட்ட விவகாரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக முக்கியமாக இதை விவாதிப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்க வேண்டும் என்று நம்ம அவர்களிடம் கேட்கும் பொழுது இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் கூட இந்த சந்திப்பானது தொடர்ந்து நடக்கலாம். அதே போன்று இங்கு நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனைகளை அந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்துறை அமைச்சரிடம் கொண்டு சென்று அது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் இவர்கள் கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளனர். அதே போன்று தென் மாவட்டங்களில் வெற்றி பெறுவதற்கு டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் அவர்கள் முக்கியம் என்பதையும் அந்த நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் வலியுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த சந்திப்பானது 1 மணி நேரத்துக்கு மேலாக கடந்து செல்லக்கூடிய நிலையில் இன்னும் 20 நிமிடங்கள் கூட இந்த சந்திப்பு நீடிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.